ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முருகன் நமக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ கலர் பென் இது ஃபைல் நம்பர் 1, இந்த க்ரீன் கலர் டேப் இது ஃபைல் நம்பர் 2. ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ண மூடி க்ளியர் பண்ணிட்டு ஒரு நம்பர் ஃபைல் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்பர் சூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்பர் 1 ஃபைல் நம்பருக்கு போகலாம். முருகன் உங்களுக்கு இந்த சந்த சஷ்டி 4ஆம் நாள் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் வித் நேச்சர்ஸ். ஒரு சிலர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்குள்ளேயே வந்து யார்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப ஓவர்லோடாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எதையோ நினச்சி ரொம்ப மன அழுத்தத்தில் நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் வெளியில் வாக்கிங் போங்க, நேச்சர்ஸ் கூட கனெக்ட் ஆகுங்க, தாவரங்கள்கிட்ட பேசுங்க, நிறையா உயிரினங்களை பாருங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸோ கனெக்ட் வித் நேச்சர் மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு வந்து ஹாலிடே மேக் பண்ணுங்கள். எங்கேயாவது வெளியில் போங்க, ட்ரிப் போங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கொஞ்சம் ஏதோ வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம அமைதியாக, நம்ம மனசு அமைதியாக இருந்தால் தான் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றதுக்கான தெளிவு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஹாலிடே மேக் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே வந்து பல நாளாகவே வந்து ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு டைம் 2 டைம் ட்ரை பண்ணுறீங்க, அது சக்ஸஸ் ஆகாமல் அப்படியே விட்டுறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டைம் 2 டைம் இல்லை, கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். ஒரு டைம் மட்டும் இல்லை, நம்ம திரும்ப திரும்ப விடாமுயற்சியோடு பண்ணுற செயல் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ அதனால் மனம் தளராதீங்க. எந்த ஒரு ஒரு சின்ன தோல்வியில் கூட உங்கள் முயற்சி வந்து கைவிட்டுறாதீங்க. விடாமுயற்சி தான் நமக்கு எப்போதுமே தன்னம்பிக்கையும் நமக்கு வெற்றியும் வந்து கொடுக்கும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட தன்னம்பிக்கையை விட்டுடாமல் உங்களோட வெற்றிகளுக்கான வழியை போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதை அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ. பார்த்தீங்களா, உங்களுக்கு முருகன் சாங் கேட்கும்னு நினைக்கிறேன். முருகனே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது நம்ம ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க என்ன முருகன் பதில் சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். லைஃப் பர்பஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ் அப்படின்றதே தெரியாமல் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப் பர்பஸ் வந்து இது பண்ணுங்கள். உங்களால் ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றது இது பண்ணாலே உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் பிளெஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சந்தோஷம். நம்மளால் முடிஞ்சது பண உதவி மட்டுன்றது கிடையாது. இன்னொரு முகத்தில் சிரிப்பு கொண்டு வரதுமே வந்து நம்ம பிரபஞ்சத்தால் நம்ம பிளெஸ்ஸிங் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்கள் சரௌண்டிங்ஸில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வழி தெரியாமல் இருக்கும், யார்கிட்ட சொல்கிறதுன்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு ஆறுதலாக இருங்க. ஸோ உங்களால் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சந்தோஷமே உங்களோட லைஃப் பர்பஸை, உங்களுக்கான கோல் என்னன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து இறைவன் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக வந்து ரொம்ப ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு பின்னாடி முருகன் சாங்ஸ் கேட்கும். ஸோ உங்கள் ஹீலிங்க்கு வந்து நீங்கள் கடலுக்கு போங்க. கடலில் போயிட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கடல் தண்ணியில் வந்து காலை நனைச்சிட்டு உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் அந்த கடல் தண்ணியிலேயே போயிடுச்சு, நீர்லேயே போயிடுச்சு. கடல் மாதா வந்து உங்களை வந்து ப்ளஸ் பண்ணுறா, உங்களோட துக்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறா அப்படின்னு நினச்சி ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். மனசு அமைதியாக கடல்கிட்ட பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க. நம்ம பேசுகிறது எல்லாமே கடல் மாதா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம கேட்க உங்கள்கிட்ட உள்ள மன பாரத்தை நீங்கள் இறக்கி வைக்க உங்களோட பாரம் வந்து குறையும், உங்களுக்குள்ளே ஹீலிங் வரும். ஸோ அது மூலிமா உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ நீங்கள் மனசை விட்டு பேசுங்க.
அது மட்டும் இல்லாமல் பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். எப்பொழுதுமே வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, யாராவது உங்களை தடுக்கிறாங்க, பண்ண வேணாம் அப்படி இப்படின்னு உங்களை தடை போடுறாங்க அப்படின்னா, உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசுங்க. உங்கள் மனசு உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுதோ, என்ன பதில் சொல்லுதோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சுற்றி இருக்கிற யாரும் உங்களுக்கான சுச்சுவேஷனுக்கு பதில் சொல்ல முடியாது. உங்கள் மனசாட்சி மட்டும்தான் உங்கள் சுச்சுவேஷனுக்கான ஆன்சரையோ தீர்வையோ சொல்ல முடியும். ஸோ அதனால் நீங்கள் மனசு விட்டு உங்கள்கிட்ட பேசுங்க. பி ஹானஸ்ட் யுவர் செல்ஃப். நேர்மையான நேர் வழியில் போங்க. யார் சொல்கிறதையும் அவங்களுக்காக நீங்கள் லிசன் பண்ணாதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்றதை மட்டுமே ஒபே பண்ணுங்கள். கொஞ்சம் எப்போல்லாம் மனசு குழப்பமாக இருக்கோ அப்போல்லாம் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, இதை நீங்கள் செய்கிற முடிவு வந்து சரி அப்படின்னு சொன்னிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். தப்புன்னு சொன்னிச்சுன்னா அந்த இடத்துலையே வந்து நோ சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டு இவங்க மனசு கஷ்டப்படுன்றதுக்காக எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிறீங்களோன்னு தோணுது. நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நோ சொல்லி தான் ஆகணும். ஸோ நோ சொல்ல பழகுங்க. பி ஹானஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஸோ அதனால் உங்களை நீங்கள் ஹாப்பியாக எப்பொழுதும் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.